Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல போயிட்டு என்ன மாதிரி வித்ட்ரா பண்றது. நான் ஆல்ரெடி போட்டுருந்தேன். பட் 2024 இந்த 2024 க்கு அப்புறம் வந்து வித்ட்ரா பண்ற வந்து சிலருக்கு வந்து டவுட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து வித்ட்ரா பண்றதை வந்து இந்த 2024 வந்து போடல. என்னன்னு சொன்னா இதுக்கு முதல் இயர் வந்து போட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கு வந்து நான் வித்ட்ரா பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முதல் சின்ன ஒரு ட்ரேடிங் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 USD வந்து ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து என்னோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ மேலே வந்து 210 USD இருக்குது. நான் வந்து 1 USD போட்டு செல் கொடுக்குறேன். செல் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து கீழே போயிட்டுன்னு சொன்னால் சார்ட் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து செல் போட்ட இடத்துலேருந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த yellow லைனை வந்து டச் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து செல் கொடுத்த இடத்துக்கு கீழே வந்து போகுமா இருந்தால் எனக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து லாபமாக இல்லைன்னு சொன்னால் நட்டமானு சொல்லி 1 USD போட்டிருந்தேன். ப்ராஃபிட் வந்தால் எக்ஸ்ட்ரா 1 USD வரும். இல்லைன்னு சொன்னால் இந்த 1 USD இல்லாமல் போகும். ஓகே, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 USD போட்டிருந்தேன். ஸோ 1.89 USD ஏர்னிங். என்னென்னு சொன்னால் நான் வந்து போட்ட இடத்துலேருந்து செல் வந்து கொடுத்துருந்தேன். கொடுத்த இடத்துலேருந்து கீழே வந்து போயிருக்கு. ஸோ எனக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட் 0.89 USD வந்து ப்ராஃபிட். ஓகே, இப்போ வந்து இந்த $210 நான் வந்து 10 USD வந்து வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலே வந்து மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃபைனான்சஸ் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பாருங்கள், இது வந்து டெபாசிட் ஆப்ஷனில் வந்து நிற்குது. நான் வந்து வித்ட்ரோவல் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்கில் வந்து டிஃபால்ட்டாக நிற்குது. என்னென்னு சொன்னால் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கில்லுக்கு தான் வித்ட்ரா பண்ணுறது. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கில்லுக்கு வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அமௌண்ட்டில் வந்து 10 USD வந்து கொடுக்குறேன். என்னென்னு சொன்னால் $10 தான் நான் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஜிமெயில், அதாவது நான் வந்து ஸ்கில் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஜிமெயிலை வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நியூ ரிக்வெஸ்ட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் வித்ட்ரோவல் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட். ஸோ அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் வந்து அப்ரூவ் ஆகும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கில்லுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ரா ஆகும். சில நேரங்களில் வந்து 1 hour 2 hours வந்து ஆகும். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் மார்னிங் வித்ட்ரா கொடுத்தா ஈவினிங் அந்த மாதிரி வந்து வித்ட்ரோவல் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிறது. எப்படியும் வந்து ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ள வித்ட்ரோவல் வருது. ஆனால் அவங்க வந்து கொடுத்துருக்குறது 72 hours, மேக்ஸிமம் வந்து 72 hours வந்து எடுக்கும் ஒரு வித்ட்ரோவலுக்கு. பெரும்பாலும் 1 டேக்குள்ளே வருது. ஓகே, அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரோவல் வந்து கொடுத்ததும் என்ன டைம் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க, என்ன டேட்டுக்கு வந்து வித்ட்ரோவல் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் வந்து இதில் காட்டும். ஸோ இதில் பாருங்கள், நார்மலி வந்து ப்ரோசஸ்ட் ஆகும் 2 working daysல வந்து ப்ரோசஸ்ட் ஆகும். ஸோ 2 நாளைக்குள்ள நார்மலாக வந்து பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆனதும் அதையும் வந்து இந்த வீடியோட வந்து மர்ஜ் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நைட் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு வந்து மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ 200.9 ஒரு USD வந்து இருக்குது. நேற்று வந்து 210 இருந்தது. 10 USD வித்ட்ரா பண்ணி காட்டியிருந்தேன். ஓகே, பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் நான் வந்து 21ஆம் தேதி நேற்று நைட்டு வந்து வித்ட்ரா கொடுத்துருந்தேன் 10 USD. ஸோ அதை வந்து பெய்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட் பண்ணும்போது சேஃபாக இருங்க. இதுக்கு கீழே வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. சும்மா வந்து போயிட்டு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து லஸ்ட்டில் தான் முடியும். மோஸ்ட்லி வந்து லஸ்ட்டில் தான் முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே வீடியோ கீழே இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் சம்மந்தமான நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். எல்லாமே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இதில் வந்து ஒர்க் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி. ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.